5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரையும் கவர்னர் வந்து விஜய் அலக்கழிச்சார். ஆமாம். அவர் மெட்ராஸ் தெருக்களெல்லாம் பார்க்க விட்டார். அவர் நீ போயிட்டு வா 118 கொண்டு வான்ட்டார். அந்த 3 நாட்களில் கவர்னர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அது திமுக அதிமுக கூட 118 கொண்டாந்து தான் நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு பர்மிஷன் தருவேன்னு சொன்னார். ஒரு வார்த்தை கவர்னர் சொன்னார். அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த இடத்துல தான் வந்து திமுக வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒன்று போட்டாங்க. அப்போது வந்து அதிரடியான பல முடிவுகள் எடுக்கிறதுக்கு திமுக தலைவருக்கு முழு அதிகாரம் தரணும்னு ஒரு கூட்டத்தை ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்போது கவர்னர் இப்படி சொன்னதுக்கும் ஸ்டாலினுக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள் முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் அதிகாரம் உடனடியாக சில முடிவுகள் எடுக்கிறதுக்கான அதிகாரம் கொடுத்ததுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அப்போது சிவி சண்முகம் சொன்னதுக்கும் காங்கிரஸ் சொன்னதுக்கும் அதிமுக உள்ளே உட்கார வச்சுட்டு வெளில திமுக ஆதரிக்கிறது, இவர் வந்து நாளை கடத்தினது யார், கவர்னர் அவனை விஜய் அலைய விட்டு நாளை கடத்தினது, அதெல்லாம் வந்து நடக்கிறத பார்த்தபோது அப்போ வேறு ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பின்னாடி நடக்குதோன்ற சந்தேகம் வருது. இதை வந்து திருமாவளவன் வெளிப்படையாக சொல்லலை. அவர் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தான் சொன்னார். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு சார். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் நடந்தது. இதெல்லாம் டீட்டெயில்டாக வந்து பின்னாடி ஒரு கட்டத்தில் வரும் ஆக்சுவலாக.